சபா பருவம். ராஜசூய யாகம் செய்ய சொல்லி பாண்டவர்களை கண்ணன் வலியுறுத்தினான். மகத நாட்டு மன்னன் ஜராசந்தன் பாண்டவருக்கு எதிரியாக இருப்பதால் அவனை எதிர்க்க கண்ணன், பீமன், அர்ஜுனன் மூவரும் மாறுவேடம் பூண்டு அவனை போருக்கு அழைத்தனர். அவனும் பீமனுடன் போரிட்டு இரண்டாக கிழிபட்டு இறந்தான். பிறகு 86 அரசர்களையும் மீட்டு அவன் மகனை நாட்டுக்கு அரசனாக்கிவிட்டு திரும்பினர். யாகம் நடத்த பாண்டவர்கள் அஸ்தினாபுரம் மற்றும் ஏனைய நாடுகளுக்கும் அழைப்பு விடுத்தனர். யாவரும் வந்து யாகம் நல்லவிதமாக நடந்தது. வந்திருப்பதில் முதல் மரியாதைக்கு ஏற்றவர் கண்ணன் என யாவரும் எண்ணி பாத பூஜை செய்யும்போது சிசுபாலன் குறுக்கிட்டு கண்ணனை ஏசினான். கண்ணன் சிசுபாலனின் தாயிடம் அவன் தன்னை 100 முறை ஏசுவதை பொறுத்து கொள்வதாக வாக்கு கொடுத்ததனால் பொறுத்திருந்தார். 100 முறை முடியவே சக்கராயுதத்தை ஏவினார். அது அவன் தலையை துண்டித்து திரும்பவும் கண்ணன் கைவிரலுக்கு வந்தது. அப்போது ஒரு ஒளி வந்து கண்ணனின் பாதத்தை அடைந்தது. வைகுண்டத்தில் துவார பாலகர்களாயிருந்த ஜெயன், விஜயன் என்ற இருவருள் ஜெயனே சிசுபாலன் ஆவான். சக்கரம் கண்ணனின் கையில் பட்டு இரத்தம் வழிந்தது. அதை பார்த்த திரௌபதி உடனே தன் வஸ்திரத்தை கொஞ்சம் கிழித்து கட்டினாள். அதற்கு கண்ணன், நேரம் வரும்போது ஒவ்வொரு இழை நூலுக்கும் பன்மடங்கு ஈடு செய்வதாக கூறினான். துரியோதனன் மாயாஜாலம் போன்று அமைந்த அந்த சபா மண்டபத்தை சுற்றி பார்த்தபோது வழிபாதை என எண்ணி சுவரில் மோதிக்கொண்டான். தரை என நினைத்து நடந்தபோது நீரில் விழுந்து விட்டான். இதை பார்த்த திரௌபதி, குருடன் மகன் குருடன்தான் போலும் என கூறி சிரித்து விட்டாள். இதனால் கோபமடைந்த அவன் அவளை பழிவாங்க துடித்தான். உடனே தன் தந்தையிடம் கூறி அவர்களை தன் சபா மண்டபத்தை பார்க்க அழைப்பு கொடுத்தான். விதுரர் சென்று விபரம் கூறி அழைத்து வந்தார். வந்ததும் பொழுதுபோக்காக என கூறி சூதாட்டத்திற்கு அழைத்தனர். சத்திரிய முறைப்படி மறுப்பு ஏதும் கூறாமல் தருமரும் ஒத்துக்கொண்டார். துரியோதனன் சார்பாக சகுனியாடி பாண்டவர்களை தோற்கடித்தான். தன் சொத்து, பொருள், நாடு யாவும் வைத்து எல்லாமே தோற்ற பின்பு தன் தம்பியரையும் வைத்து தோற்று, தன்னையும் வைத்து தோற்று, பின் மனைவி திரௌபதியையும் வைத்து தோற்றான். துரியோதனன் சபைக்கு திரௌபதியை அழைத்து வர கூறினான். துச்சாதனன் அவள் முடியை பிடித்து இழுத்து அழைத்து வந்தான். துரியோதனன் அவளை பார்த்து தன் இடது தொடையை காட்டி அமருமாறு சொன்னான். பிறகு அவள் வஸ்திரத்தை கலைக்க கூறினான். துச்சாதனனும் அவள் துணியை இழுக்கவே திரௌபதி கண்ணனை நினைத்தாள். துணியும் வளர்ந்தபடியே வந்தது. துச்சாதனன் மயங்கி விழுந்தான். உடனே பீமன் எழுந்து துரியோதனின் இடது தொடையை பிளந்து கொள்வதாகவும் துச்சாதனனின் மார்பை பிளந்து மரிக்கச் செய்வதாகவும் சபதம் செய்தான். கர்ணன் திரௌபதியை தாசி என்றதால் கர்ணனை அர்ஜுனன் மாய்ப்பதாகவும் சகுனியை சகாதேவன் கொல்வதாகவும் சபதம் செய்தனர். திரௌபதி அவையோரிடம் தன் நிலையை கூறி அழுதாள். பிறகு எல்லோரையும் சபிக்கப் போவதாக கூறும்போது திருதராஷ்டிரன் தடுத்து அவர்கள் உடைமைகளை திருப்பிக் கொடுத்தான். பிறகு நாடு செல்லும்படி கூறினான். துரியோதனன் அவர்களை பழிவாங்க நினைத்து தன் தந்தையிடம், இருவருக்கும் பகை ஏற்பட்டு விட்டதால் இருவரில் யாராவது ஒருவர்தான் இருந்து அரசாள வேண்டும் என்று கெஞ்சி திரும்பவும் சூதாட்டம் ஆட சம்மதம் பெற்றான். திருதராஷ்டிரனும் புத்திர பாசத்தால் பாண்டவர்களை மறுபடியும் சூதாட்டம் ஆட அழைப்பு கொடுத்தான். சூதாட்ட போட்டியில் தோற்பவர் 12 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்றும், 1 வருடம் நாட்டில் மறைந்து இருந்து அஞ்ஞான வாசம் இருக்க வேண்டும் என்றும், அந்த அஞ்ஞான வாசத்தில் பிடிபட்டால் மேலும் 12 ஆண்டுகள் வனவாசம் போக வேண்டும் என்றும் கூறி நிபந்தனையுடன் சூதாட்டம் தொடங்கியது. பாண்டவர்கள் தோற்றனர். தன் தாய்,
குந்தியை விதுரர் வீட்டில் விட்டுவிட்டு வனவாசம் புறப்பட்டார்கள் பாண்டவர்கள். வனபருவம். பாண்டவர்கள் காம்யாக வனத்துக்குச் சென்று வசித்தனர். சூரிய பகவான் கொடுத்த அக்ஷய பாத்திரத்தின் மூலம் அங்குள்ள முனிவர்கள் யாவருக்கும் உணவு வழங்கினர். ஐவரும் உணவு சாப்பிட்டு திரௌபதியும் சாப்பிட்டு அந்த பாத்திரத்தை கவிழ்த்து விட்டால் பிறகு உணவு வராது. திருதராஷ்டிரனிடம் விதுரன் 12 நாட்கள் ஆனதும் விசேஷ நாளாக இருந்தால் 12 ஆண்டுகளை 12 நாளாக கொள்ளலாம் என்று பாண்டவர்களை அழைத்து வருமாறு கூறவே மன்னன் கோபப்பட்டு விதுரரையும் பாண்டவர்களோடு போகுமாறு கூறினார். விதுரரும் வனத்திற்கு சென்றுவிடவே பிறகு வீரன் ஒருவனை அனுப்பி விதுரனை அஸ்தினாபுரத்துக்கு அழைத்து வந்தான். ஒருமுறை மைத்திரேய மகரிஷி அஸ்தினாபுரத்துக்கு வந்தபோது இளவரசன் துரியோதனனுக்கு அறிவுரை கூறும்போது அவன் தன் தொடையை தட்டி அவரை ஏளனம் செய்ததால் போரில் பீமனால் தொடை பிளக்கப்பட்டு இறப்பாய் என சாபமிட்டார். பாண்டவர்கள் வனவாசம் சென்றதை கேள்விப்பட்டு கண்ணனும் திருதராஷ்டிரனும் உறவினரும் வந்தனர். திரௌபதி கண்ணனிடம் தன் நிலையையும் நடந்ததையும் கூறி அழுதாள். கண்ணன் அவர்கள் பழிவாங்கப்படுவார்கள் என்று ஆறுதல் கூறினான். சுபத்திரையையும் அபிமன்யுவையும் கண்ணன் தன் பாதுகாப்பில் வைத்து கொண்டான். திரௌபதியின் பிள்ளைகளான உபபாண்டவர்கள் ஐவரையும் திருஷ்டத்யும்னன் வைத்து கொண்டான். தருமர் பெரியப்பா சொன்னதற்கு கீழ்ப்பணிந்து 13 வருஷ காலம் முடிந்துதான் வருவேன், தர்மத்திலிருந்து ஒரு நாளும் பிசகேன் என்று கூறவே மற்றவர்களும் ஆமோதித்து நாட்களை மனத்தில் கழித்தனர். திரௌபதி மட்டும் துச்சாதனன் இரத்தத்தை தன் கூந்தலில் தடவாமல் முடியேன் என்று பிடிவாதமாக இருந்தாள். ஒரு நாள் வியாசர் தோன்றி பாண்டவர்களிடம் தெய்வீக அஸ்திரங்கள் சேர்க்குமாறு கூறிவிட்டு மறைந்தார். அதுபோலவே அர்ஜுனனும் வடக்கே சென்று சிவனை நினைத்து தவம் இருந்து பாசுபத அஸ்திரம் பெற்றான். யமன், வருணன் போன்ற தேவரும் அஸ்திரங்கள் கொடுத்தனர். பிறகு தேவேந்திரன் அர்ஜுனனை இந்திரலோகத்துக்கு அழைத்துச் சென்று சித்திரேசனன் மூலம் தெய்வீக அஸ்திரங்கள் உபயோகிக்கும் முறையையும் நடனமும் சங்கீதமும் கற்றுக் கொடுத்தான். அங்கு ஊர்வசி இவனை பார்த்து ஆசைப்பட்டு திருமணம் செய்து கொள்ள கூறும்போது அர்ஜுனன், நான் உங்களை தாய் போல நினைக்கிறேன் என்று கூறி மறுக்கவே, நீ பேடியாக மாறிப்போவாய் என்று ஊர்வசி அர்ஜுனனுக்கு சாபமிட்டாள். பிறகு இதனை எண்ணி இந்திரன் வருந்தி சிறு மாற்றம் செய்து 1 வருஷத்திற்கு என மாற்றி அமைத்தார். அர்ஜுனனும் அதை ஏற்று அஞ்ஞான வாசத்தின் போது அதனை பயன்படுத்தி கொண்டான். ஒரு நாள் திரௌபதி பீமனிடம் புஷ்பம் கொண்டு வர சொல்லவே பீமனும் மகிழ்வோடு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒரு குரங்கு தன் வாளை நீட்டி போட்டுக்கொண்டு படுத்து இருந்தது. பீமன் வழிவிடுமாறு கூறும்போது தன் வாளை தூக்கி போட்டுவிட்டு செல்லுமாறு கூறவே பீமனும் வாளை தூக்க முயற்சித்தான். முடியவில்லை. பிறகு யார் என வினவும்போது அஞ்சனாதேவியின் மகன் ஹனுமன் என்பதை தெரிந்து மகிழ்ந்தான். ஆஞ்சநேயர் போரில் தன் கொடியின் கீழ் போரிடச் சொன்னார். பிறகு தன் மனைவி இடும்பியையும் மகன் கடோத்கஜனையும் சந்தித்தான் பீமன். அவர்கள் போரின் போது உதவி செய்வதாக கூறினார்கள். அர்ஜுனன் தெய்வீக அஸ்திரங்கள் பெற்றுக்கொண்டு பாண்டவர்கள் இருந்த வனத்துக்கு வந்து சேர்ந்தான். இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அவமானப்படுத்த வேண்டும் என்று எண்ணி துரியோதனன், துச்சாதனன், கர்ணன் யாவரும் வீரர்களுடன் சென்று அங்கு செல்லும்போது வழியில் கந்தர்வர்களை அவமதிக்கவே இருவருக்கும் போர் மூண்டது. கந்தர்வர்கள் துரியோதனனை சிறைபிடித்தனர். கர்ணன் மது உண்ட மயக்கத்தில் இருந்ததால் போரிட முடியாமல் நண்பனை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. யுதிஷ்டிரன் இதை ஒரு நாள் வீரன் மூலம் அறிந்தான். உடனே பீமனையும் அர்ஜுனனையும் அனுப்பி துரியோதனனை மீட்கச் செய்தான். இதனை எண்ணி துரியோதனன் தற்கொலை செய்து கொள்ள எண்ணினான். கர்ணன் அவனுக்கு அறிவுரைகளை கூறி தன் செயலுக்காக வெட்கப்பட்டான். பிறகு
அர்ஜுனனை வீழ்த்தும் வரையில் மாமிசம் உண்ணப் போவதில்லை, மது அருந்தப் போவதில்லை என சபதம் செய்தான். தன்னிடம் வந்து யார் எது கேட்டாலும் தானமாக வழங்கும் குணத்தை பெற்ற கர்ணன். ஒரு நாள் துர்வாச மகரிஷி அஸ்தினாபுரம் வந்து விருந்தோம்பலை ஏற்றார். துரியோதனன் அவரை நண்பகல் வேளையில் வனத்துக்கு பாண்டவர் இல்லத்துக்கு சென்று உணவருந்துமாறு கூறவே அவரும் தம் சீடர்களோடு அங்கு சென்றார். அப்போது திரௌபதி உணவு உண்டு பாத்திரத்தை கவிழ்த்து விட்டாள். அவர்கள் நீராடிவிட்டு உணவருந்த வருவதாக கூறி சென்றனர். திரௌபதி அழுதபடி இருந்தபோது கண்ணன் வந்து, எனக்கு பசி, சாப்பாடு வேண்டும் என கூறி வந்தார். அவள் அச்சய பாத்திரத்தை காட்டவே அதில் ஒட்டியிருந்த ஒரு பற்கை சாதத்தை உண்டார். அங்கு முனிவர்களுக்கெல்லாம் சாப்பிட்டது போல இருக்கவே வராமலேயே சென்று விட்டார்கள். துர்வாசர் சாபத்திலிருந்து பாண்டவர்களை கண்ணன் காப்பாற்றிவிட்டான். ஒரு நாள் காலையில் பாண்டவர்கள் வேட்டையாட சென்றபோது திரௌபதி மட்டும் தனியே இருந்தாள். அப்போது அந்த வழியே சிந்து நாட்டு மன்னன் ஜெயத்ரதன், அதாவது காந்தாரியின் மகள் துச்சலையின் கணவன் வந்தான். அவன் அவள் மீது ஆசை கொண்டு அவளை பலவந்தமாக அழைத்துச் செல்லவே அர்ஜுனன், பீமன் இருவரும் வந்து மீட்டு அவனை அவமானப்படுத்தி அனுப்பினர். அவன் பாண்டவர்களை பழிவாங்க சிவனை வேண்டி தவம் இருந்தான். சிவன் அவனுக்கு வரமாக பாண்டவர்களை போரில் ஒரு நாள் முழுவதும் சமாளிக்கும் திறமைகளை கொடுத்தார். பாண்டவர்கள் 12 ஆண்டு காலம் முடியும் தருவாயில் இருந்தபோது வனத்திலிருந்து கிளம்பினார்கள். செல்லும்போது திரௌபதி பருக நீர் கேட்கவே சகாதேவன் சென்றான். அருகில் உள்ள நீர்நிலையில் சென்று நீர் பருகும்போது ஒரு அசரீரி கேட்டது. நீரை பருகாதே, என் கேள்விகளுக்கு பதிலை சொல்லிவிட்டு பருகு என்றது. கேட்காமல் பருகியதால் அவன் பேச்சு மூச்சற்று கிடந்தான். அவனை காணாமல் நகுலன் வரும்போது அவனும் அசரீரி சொல்வதை கேளாமல் அப்படியே ஆனான். அதுபோலவே அர்ஜுனனும் பீமனும் ஆனார்கள். தருமன் வந்து பார்த்தபோது நால்வரும் அசைவற்று கிடப்பதை எண்ணி வருந்தி நீர் பருக போகும்போது அசரீரி கேட்டது. அந்த அசரீரி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தருமன் பொறுமையாகவும் தெளிவாகவும் பதிலளித்தான். எனவே அவன் சகோதரர்கள் யாவரையும் உயிரோடு மீட்டான். அந்த அசரீரி தருமனின் தந்தை யமதர்மன் என்பதை தெரிந்து கொண்டு அவரிடம் ஆசி பெற்று அஞ்ஞான வாசத்திற்கு புறப்பட்டனர்.